வெல்கம் டு குருகுலம். ஆடியோவில் இருக்கா? செக் பண்ணுங்க. ஓகே. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2026 ஜேடியூ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏ டு இசட் எல்லாத்தையும் பார்ப்போம். வேகன்சி வருமா, எவ்வளோ வேகன்சி இருக்கும், சப்போஸ் அப்போ நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு கட் ஆஃப் வேரியேஷன்ஸ் எப்படி வரலாம், அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டு சிலபஸ் கோடு கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் 2 சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருப்பாங்க. கோட் நம்பர் 443. இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது 509 இன்னொன்று. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நோட்டிபிகேஷன் ஜேடிஓ வர்றதுக்கு முன்னாடி வரையுமே டிஎன்பிஎஸ்சி சைடில் அவங்க சிலபஸ் வெப்சைட்ல கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ லெவலுக்கு 2 கோடு அப்டேட் பண்ணி ஜேடிஓக்கு சிலபஸ் போட்டிருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல ஏன் 509 கோடு தாட்டி எக்ஸாம் எழுதல அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த 509 கோடு சிலபஸா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் 2 இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா டபிள்யூஆர்டி, அதாவது வாட்டர் ரிசோர்சஸும், இன்னொன்னு பிடபிள்யூடின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். இந்த 2 டிபார்ட்மெண்ட்ல குரூப் 3 கிரேட்ல, அதாவது ஜேடிஓ, ஜேஇ, ஓவர்சீர் இது மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ் தான் கோட் நம்பர் 509. அதை நம்ம பார்க்கலாம். நான் அடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 443 கோட் நம்பரை பார்த்துருவோம். ஏன் ஃபர்ஸ்ட் இந்த 443 கோடை பார்க்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 to 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு இதான் சிலபஸா இருக்கு. இப்ப 2025ல நீங்க எழுதின ஜேடிஓ எக்ஸாமுக்கு நீங்க எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு நல்லா 443 கோடுக்கு தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடுக்கு தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க டிப்ளமோ லெவல்ல. அதாவது ஒவ்வொன்றையும் எப்படி படிக்கணும், அது ஓரியன்டா எல்லாமே நான் டீட்டெயில்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு சில விஷயம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வரேன். 443 கோடு. இந்த 443 கோடு அப்ப என்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்து சார் நமக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்துருந்தாங்க. அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த கோடு ஓரியன்டா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்னென்ன, அதுல என்ன கிரேடா என்ன நேம்ல எக்ஸாம் கால்பர் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லியாரு. ஃபர்ஸ்ட் இந்த 443 கோடு என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது அப்படின்னா எழுதுறேன், அப்படியே பாருங்க. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், நெடுஞ்சாலைத்துறைன்னு சொல்றோம்ல, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது. அதுக்கு இந்த 443 தான் கோடு. நம்ம சொல்ற எல்லாத்துக்குமே சிலபஸ் என்ன அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் கோட் 443 தான். ஓகேவா? 443 தான். அதுதான் இப்ப டீடைல்டா பார்க்க போறோம் மேல. ரெண்டாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். ஓகேவா? அப்ப ஆர்டின்னு சொல்லக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். ஓகே, இது 2வது டிபார்ட்மெண்ட். இதுக்கு இந்த 443 தான் கோடு. மூணாவது என்ன அப்படின்னா ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ். ஓகே, அப்ப ஷார்ட்டா எழுதுறேன், ஹிந்து ரிலீஜியஸ். இதுக்கு 443 தான் கோடு. அதுக்கு அடுத்தபடியா பிஷரிஸ் அண்ட் பிஷர்மன் வெல்பேர், மீன்வளத்துறையில 4வது. அதுக்கு இதான் கோடு, பிஷரிஸ் அண்ட் பிஷர்மன். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா எதுக்கு இந்த கோடு வரும் அப்படின்னா ஆதி திராவிடர் வெல்பேர். அதுக்கு 443 தான் கோடு. ஆதி திராவிட வெல்பேர். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். பாருங்க, கிட்டத்தட்ட 443 கோடு தான் நீங்க அதிகமா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும், அதிக டிபார்ட்மெண்ட். ஓகே, இருந்தாலும் 509 இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்ன்றதை பின்னாடி சொல்றோம். அதுக்கடுத்து தமிழ்நாடு என்ன எழுதுவா
ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகே. அதுக்கு அடுத்தபடியா தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன். இதுக்கு அதே டிஎன்ஹெச்பின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுக்கும் இதான். டிஎன்ஹெச்பின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுக்கும் இதான். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இதுவரையுமே 8 வந்திருக்கு. 8 டிபார்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு. என்ன இருக்கு? இன்னும் 2 இருக்கு. 9வது டிபார்ட்மெண்ட். 9வது டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். ஜூனியர் இன்ஜினியர் வந்து கால்பர் பண்ணுவாங்க ஆர்கியாலஜில இருந்து. நான் சொல்றேன். இப்ப மேல எழுதின டிபார்ட்மெண்ட்லயே ஒவ்வொன்றையும் எப்படி போஸ்டிங்ஸ் வந்து கால்பர் பண்றாங்கன்னு சொல்றேன். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். ஓகே. அதுக்கடுத்து லாஸ்ட் 10. 10 என்ன அப்படின்னா அதான் இங்க எழுதியாச்சோ தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இங்க கொடுத்துட்டோம். ஓகே, அவ்வளவுதான். அப்ப இதுல 9 இருக்கு. ஒவ்வொன்றிலும் எப்படி சார் போஸ்டிங்ஸ் கால்பர் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹைவேஸ் ஓகே நெடுஞ்சாலைத்துறையில எப்படி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதாவது ஜேடியூன்னு சொல்லக்கூடிய ஜூனியர் டிராப்டிங் ஆபீஸ். ஓகே, ஜேடியூன்னு சொல்லக்கூடிய ஜூனியர் டிராப்டிங் ஆபீசரா எடுக்கிறாங்க. இந்த போஸ்டிங் தான் எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ்ல 2 கிரேட்ல எடுப்பாங்க. ஒன்னு ஜேடிஓ அப்படிங்கிற நேம்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஓவர்சியர் அப்படிங்கிற நேம்ல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி. அதுக்கு அடுத்தபடியா ஹிந்து ரிலிஜியஸ் ஓகே ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோவ்மெண்ட்ஸ். அதுல என்ன அப்படின்னா அதுலயும் நம்ம ஜேடிஓ ஜூனியர் டிராப்டிங் ஆபீசரை தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து ஆதி திராவிடர் வெல்பர். அதுக்கு முன்னாடி பிசரிஸ் இருக்கோ? ஓகே, இந்த இருக்கு. அப்ப இந்த பிசரிஸ் டிபார்ட்மெண்ட்ல எப்படி இருக்குமோ போஸ்டிங் கால் பண்ணுவாங்க அப்படின்னா ஜேஇன்னு சொல்லக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு கால் பேர் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஆதி திராவிடர் வெல்பர். அதுலயும் என்ன அப்படின்னா அதுல ஸ்பெஷல் ஓவர்சியர் அப்படிங்கிற கிரேட்ல கால் பேர் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ஓவர்சியர் இந்த வார்த்தை பார்த்துருப்பீங்க நோட்டிபிகேஷன்ல. இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இருந்தது. அதுக்கு அடுத்தபடியா வந்து டிஎன் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்களே தமிழ்நாடு சிறு குறு தொழில் மேம்பாட்டு கழகமா கரெக்டா தெரியல பாத்துக்கிடுங்க. இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா ஆபீஸ் ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஏ ஓகே சூப்பர்வைசிங் பண்ற மாதிரி. அதுக்கு அடுத்தபடியா வந்து தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன். அப்ப இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதுலயும் டிஏன்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஓகே, அடுத்து இன்னும் 2 தான் இருக்கு. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டை பொறுத்தவரை எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா அங்கேயும் டிஏ தான் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தான். ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஜேஇன்னு சொல்லக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் முதலே சொன்னேன் ஃபர்ஸ்டே. அப்ப இந்த 9 டிபார்ட்மெண்ட்லயும் வேகன்சி ஃபில் பண்றாங்க. நான் கீழே குறிப்பிட்ட ஜேடிஓ ஓவர்சீர் ஸ்பெஷல் ஓவர்சீர் ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த கிரேட்ல தான் ஃபில் பண்ண போறாங்க. இதுல ஃபில் பண்றாங்க. இதுல நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எழுதக்கூடிய தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னா இதான் அதுக்கு எழுதக்கூடிய சப்ஜெக்ட். இந்த சிலபஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்ப கரண்ட்ல உங்களுக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. 2025க்கு வந்து இப்பதான் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க ஜேடிஓ எக்ஸாம். என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த 443க்கு தானே நீங்க எழுதிருக்கீங்க. இந்த கோடுக்கு தானே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹைவேஸ் கொடுத்துருந்தாங்க. ஆர்டின்னு சொல்லக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ்ல இருந்து போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஹவுசிங் போர்ட்ல இருந்து கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன். ஓகே, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஹவுசிங் போர்ட்ல இருந்து கொடுத்துருந்தாங்க. அதான் அதிக நம்பர்ல இருக்கக்கூடியது. ஓகே, நமக்கு இதுக்கு 3 கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தான் இந்த 443 கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. சரி, ஓகே.
இப்ப இந்த சிலபஸ் பார்த்தாச்சு. அடுத்த வருஷம் நமக்கு எக்ஸாம் வருமா அப்படின்னா, எக்ஸாம் வரும். ஆனா வேக்கன்ஸீஸ் வந்து இந்த வாட்டி வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் பண்ணல அப்படின்னா, 300 டூ 400 வேக்கன்ஸி அடுத்த வருஷத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இனிமே வரக்கூடிய காலங்கள்லனா வேக்கன்ஸி வந்து ரொம்ப கம்மியா தான் வரும். நீங்க எதிர்பார்க்கிற மாரி 1000, 700 இப்படின்னா வராதுன்னு சொல்லியிருந்தேன். அப்ப எல்லாருமே வந்து சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க. இப்ப இந்த வருஷம் கால் பெர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன். இந்த வருஷம் உங்களுக்கு இதுல இன்கிரீஸ் பண்ணல. இப்ப இருக்கக்கூடிய வேக்கன்ஸில இன்கிரீஸ் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு 300ல ஆரம்பிச்சு 450 வரை அடுத்த வருஷத்துக்கு ஜேடிஓ வேக்கன்ஸி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இதுல ஒரு 100 இன்கிரீஸ் பண்ணிட்டாங்கன்னா 300 டூ 350 வரையும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் வரப்போகுது அடுத்து. அப்ப அதுல எப்படி சார் கலந்து வரும் அப்படின்னா, 443 கோடும் கலந்து வரும். அதோட 509ன்னு சொல்லக்கூடிய அடுத்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதாவது 2 டிபார்ட்மெண்ட் சொன்னேன். வாட்டர் ரிசோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நீர்வளத்துறையும், அதுக்கடுத்து பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறையும் 509ங்கிற சிலபஸ் வந்து நீங்க பிரிப்பேர் பண்ற மாரி இருக்கும். இதுல சில ஆல்டர்னேட்டா மாத்துற மாரி இருக்கும். நான் என்னன்னு சொல்றேன். அப்ப எவ்வளவு வேக்கன்ஸிஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்ப எப்படி பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் 443 கோட பார்த்துருவோம். 443 கோடு. இப்ப நான் ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதான் கோட் நம்பர் 443. ஏஐயோட கம்பேர் பண்ணும்போது இது கஷ்டமா அப்படின்னா இல்ல ரொம்ப ஈஸி தான். இத இங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஓகே மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கிறேன்ல இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நீங்க இப்படிதான் பிரிக்கணும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பிரிக்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து அப்படி கீழே வருவோம். செக்சுரல் பார்ட் இருக்கும். செக்சுரல் இன்ஜினியரிங் இதா இருக்கா? செக்சுரல் இன்ஜினியரிங். அதுக்கு அடுத்தபடியா வந்து ஃபர்ஸ்ட்ல இதுல வந்து காங்கிரீட் ஓரியன்டா இருக்கக்கூடிய விஷயம். அதாவது இதா இருக்கு தெரியுமா? சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் இந்த இருக்குல்ல இது. அப்புறம் காங்கிரீட் ஓரியன்டா அப்படியே கீழே பாருங்க. ஓகே. பொதுவா நீங்க எப்படி இதை படிச்சுக்கிறீங்க அப்படின்னா, அந்த இதுக்குள்ள வரும். காங்கிரீட்னா உங்களுக்கு ஆர்சிசிக்குள்ள வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது இதுல கொடுத்துருப்பாங்க. இதுலயே கவர் ஆயிடும். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெயின்போர்ட்ஸ் சிம்காங் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ஆஃப் டிசைன் சிங்கிள் அதெல்லாம் வரிசையா அப்படியே கொடுத்துருப்பாங்க. அப்ப நல்லா கவனிக்கணும். நீங்க படிக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இஎம் சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் எத்தனை கொஸ்டின் அவங்களே கொடுத்துட்டாங்க 20 கொஸ்டின். அதுக்கடுத்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எத்தனை கொஸ்டின் 15 கொஸ்டின். அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எத்தனை கொஸ்டின் 20 கொஸ்டின். அதுக்கடுத்து அந்த காங்கிரீட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய காங்கிரீட் பார்ட்டை நீங்க முடிச்சிடணும். இதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வரும் அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின் வரும். இதுல இருக்கக்கூடிய காங்கிரீட் டிசைன் ஓரியன்டா கோடு புக் ஓரியன்டா இருக்கக்கூடியதெல்லாம் செக்சுவல் இன்ஜினியரிங் பார்ட்டுக்குள்ள வந்துடும் அந்த 20 கொஸ்டினுக்குள்ள. அதனாலதான் 4 கொடுக்குறேன். அப்ப டோட்டலா பார்க்கும்போது இதுல ஒரு 20 இதுல ஒரு 15 இதுல ஒரு 20 அப்ப எத்தனை வந்துருச்சு இல்லையா 55 59 59 டு 6வது கொஸ்டின்ஸ் இதுல ரெடி ஆயிரும். அப்ப டோட்டல் 200 கொஸ்டின்ல அப்ப 59 டு 60 கிட்டத்தட்ட இதுலயே முடிஞ்சிருச்சு. அப்ப மீதி இருக்கிறது 140 கொஸ்டின் தான். அப்ப இந்த பார்ட் எல்லாம் முடிச்சிடணும். அதுக்கடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சின்னதா இருக்குது ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுதான் ஒண்ணு குட்டியா இருக்க சப்ஜெக்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நிறைய டைம் இதை படிச்சிருப்பீங்க. ரோடி இன்ஸ்பெக்டர், சர்வேயர், டிராட்ஸ்மேன் படிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் சர்வேயிங். அடுத்து ஹைட்ராலிக்ஸ் சிலபஸ் பார்க்கறதுக்கு தான் பெருசா இருக்கும். எல்லாமே சின்னதான். அப்ப இங்க அப்படி சில இதெல்லாம் பாருங்கவேன். இதுல இந்த டைப்ஸ் ஆஃப் லோ கொடுத்துருக்காங்களே இந்த டைப்ஸ் ஆஃப் லோ கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் நீங்க பாருங்கவேன். ஃபுல்லாவே ஒரே இதான் டெஃபினேஷன்ஸ் தான் இந்த லைன் ஃபுல்லாவே. அதே மாதிரிதான் இதுல இந்த ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிசிஸ் ஃபார்முலா, பேஷன்ஸ் ஃபார்முலா இது எல்லாமே ஒரே இதுலயே முடிஞ்சிருக்கு. எக்கனாமிக்கல் கண்டிஷன்னா ட்ரபிசாய்டுல ட்ரையாங்குலர் பார்க்க போறீங்க. சர்க்குலர் அப்புறம் உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் பார்ப்பீங்க, ட்ரையாங்கிள் பார்ப்பீங்க, சர்க்கிள் பார்ப்பீங்க, ட்ரபிசாய்டல் பார்ப்பீங்க. அவ்வளவுதான். 2 கண்டிஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப இதெல்லாம் ரொம்ப பாக்குறதுக்கு தான் லைன்ஸ் பெருசா இருக்கு. ரொம்ப கண்டென்ட் கம்மி இதெல்லாம். அதே மாதிரி அந்த ஹைட்ரல் கோஎஃபிஷியன்ட்னா பாருங்கவேன். 3 ஃபார்முலா தான் வரப்போகுது, நம்பர்ஸ் வரப்போகுது, ரேஞ்ச் வரப்போகுது. ஆனா எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க வெஞ்சிமீட்டரா இந்த ஆர்பிஸ்னா எவ்வளவு கொடுத்துருக்கு. பார்க்கறது தான் பெருசா இருக்குங்கிறதுக்காண்டி இது சொன்னேன். அப்ப ஹைட்ராலிக்ஸ், சர்வேயிங் அதுக்கு அடுத்து லாஸ்டா இருக்குமே. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் வெயிட்
கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், எஸ்டிமேஷன் இருக்கு பாருங்க. வெயிட், எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்ட். அப்ப இது எல்லாம் இந்த எஸ்டிமேஷன் காஸ்டிங்னா எல்லாமே ஒவ்வொரு லைனா கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சின்ன சிலபஸ் இதெல்லாம். ரொம்ப 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 சின்ன சிலபஸ். அப்ப எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா ஒரு பெரிய விஷயமே இல்லை. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லனா இந்த சாஃப்ட்வேர்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னா இதெல்லாம் ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப கம்மி. இல்ல ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. இப்ப நீங்க பார்த்தா தெரியும். இந்த எம்எஸ் வேர்டை வச்சு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்ப கம்மி. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸ்கூல்ல இருந்து சுற்றுச்சூழல் கல்வி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஓகே, ரொம்ப கம்மி. அப்ப நீங்க படிக்கிறதே இவ்வளவுதான் படிப்பீங்க ரிஸ்க் எடுத்து. மத்ததெல்லாம் ஓவரா ரீட் தான் பண்ணிடுவீங்க. அப்ப இவ்வளவுதான் சிலபஸ் பாருங்க. இவ்வளவுதான் இருக்கு. அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு கொஸ்டின்? 20. எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் எவ்வளவு? 20 கொஸ்டின். சர்வே எவ்வளவு? 20 கொஸ்டின். ஹைட்ராலிக்ஸ் எவ்வளவு? 15 கொஸ்டின். அப்ப 75 கொஸ்டின். இதெல்லாம் சின்ன சப்ஜெக்ட், ஸ்மால் சப்ஜெக்ட், டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கக்கூடியது. அப்ப ஆல்ரெடி இங்க ஒரு 60, இங்க ஒரு 75. அப்ப ரெண்டையும் கூட்டினா 60 பிளஸ் 75 135 கொஸ்டின் வந்துருச்சு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும். 200ல மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் ஜஸ்ட் 65 கொஸ்டின் தான் இருக்கு. அந்த 65 கொஸ்டினுக்கு தான் நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படின்னா இந்த யூனிட் 3ன்னு சொல்லக்கூடிய இதான் கொஞ்சம் நிறைய கண்டென்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. 25 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுல 4 to 5 கொஸ்டின் வந்து சிமெண்ட், ஃபைனல் கிரிக்கெட், கோர்ஸ் கிரிக்கெட் இதுக்கு ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். அப்ப 20 கொஸ்டின் வச்சுக்கிறது. அப்ப அந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க இங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கு. எது கொஞ்சம் அதிக தியரிஸ் படிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அடுத்து வச்சுக்கிறோம். டிரான்ஸ்போர்டேஷன் பாக்குறதுக்கு பெருசா இருக்கு, நான் ரொம்ப சின்னம் தான். இத சாயில் இதுலயே படிச்சிருவீங்க. சாயில் மெக்கானிக்ஸ்ல இந்த சாயில் கிரேட் சாயில், சாயில் மாஸ் 3PS சிஸ்டம், கிரெயின் சைஸ் கிளாசிபிகேஷன்ஸ், அட்டபர் கிளிமிட்ஸ், ஐஎஸ் இது எல்லாமே இதுவரையும் அப்படின்னா சிஎஸ்என் வரையும் சாயில் கிளாசிபிகேஷன் படிச்சுக்கிறீங்க. ரோடு ஆர்பரிகல்ச்சருக்கு ஒரே பக்கம் தான் நோட்ஸ் இருக்கு. அதை பார்த்தாவே போதும். ஓகே, இதெல்லாம் லைட்டா கரண்ட் ஓரியண்டா பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கடுத்து நீங்க படிக்க வேண்டியது இதுதான் அதிகம். இதுதான் நீங்க அதிகம் படிக்க வேண்டியது. அதுக்கடுத்து ரயில்வே பொறுத்தவரை பேசிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் ட்ராக் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே அதுலயே வந்துருச்சு. ஃபார்மேஷன் ஆஃப் ட்ராக்லயே ரைல்ஸ், பலாஸ்ட், ஸ்லீப்பரு எல்லாவோட காம்பினேஷன் தானே. அதோட மெட்டீரியல்ஸோட கேரக்டர் படிக்கணும். ரயில் ஜாயின்ஸ் ரொம்ப பேசிக். அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீ உள்ள ஜாமெட்ரிக்கல் டிசைனோட போக வேண்டியது. அதுக்கடுத்து ஹார்பர் 4 பக்கம் இருக்கும். லைட்டா பார்த்துட்டு போனாவே போதும். அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதையும் பார்த்தா போதும். ட்ரெய்ட் ஆட்னா என்ன, வெட் ஆட்னா என்ன, டாக்ஸ்லயே வந்து அப்ப கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சில பீம், டிராக்ட் அது மாதிரி டெக்னிக்கல் டேர்ம் கொடுத்துருப்பாங்க. குவேனா என்ன, டால்பின்ஸ்னா என்ன, மோரிங் பண்றதுனா என்ன, ஓகே, டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்கணும், போர்ட்னா என்ன, ஹார்பர்னா என்ன, ஹார்பர் ஒரு டைப் 3 டைப்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. நேச்சுரல், செமி நேச்சுரல், அதுக்கடுத்து உங்களுக்கு ஆர்டிபிஷியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சாரி, நேச்சுரல், செமி நேச்சுரல், ஆர்டிபிஷியல் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு லைட்டா பார்த்தா போதும். அப்ப டிரான்ஸ்போர்டேஷன் அந்த அளவுக்கு கொடுத்து இல்லை. நீங்க பாக்குறது பெருசா இருக்கும், படிக்கிறது டிரான்ஸ்போர்டேஷன்னா அந்த அளவுக்கு பெரிய சப்ஜெக்ட்னோட சொல்ல முடியாது. ஏன் அந்த சர்வேக்குள்ளேயே கூட அதை கொண்டு வந்திருக்கலாம். ஏன் கொண்டு வரல அப்படின்னா நீங்க நான் வந்து உங்களுக்கு 3 பார்ட்டை தனியா பிரிச்சு படிக்க சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்ட்ரக்சரல் பார்ட் 65 கொஸ்டின். ரெண்டாவது பார்ட் வந்து உங்களுக்கு இந்த சர்வே, எஸ்டிமேஷன் காஸ்டிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஹைட்ராலிக்ஸ் இதெல்லாம் 75 கொஸ்டின் ரெண்டாவது பார்ட். இப்ப மூணாவது பார்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் சொல்லக்கூடிய சிஎம்சிபி, அதுக்கு அடுத்தபடி இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங், அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய வாட்டர் சப்ஜெக்ட் அதாவது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஓகே, அது அப்ப இதுல கஷ்டம்னு சொல்ல போனா கஷ்டம் இல்ல, தியரி அதிகம் படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா சிஎம்சிபி பார்த்தீங்கன்னா. அப்ப அடுத்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இந்த இருக்கு பாருங்க. ஓகே, இது ரொம்ப கம்மி தான். நம்ம பாருங்க இவ்வளவுதான் கொடுத்துருக்கான். மொத்தமே இவ்வளவுதான். இதுல இந்த லைன் ஃபுல்லாவே இந்த பொல்யூஷன்ஸ்ல போயிடும். பொல்யூஷன்ஸ் உங்களுக்கு பேசிக் தான். திரும்ப 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 ஸ்கூல்ல இருந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க, சுற்றுச்சூழல் கல்வின்னு. அதுல ஏர் எப்படி பொல்யூட் ஆகுது, சாயில் எப்படி பொல்யூட் ஆகுது, வாட்டர் எப்படி, நாய்ஸ் எப்படி, அது எப்படி பொல்யூஷன்ஸ் கண்ட்ரோல் பண்றது, அது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. அதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுலேருந்து இதுவரையும் வாட்டர் சப்ளைல போயிடும். ஓகே, வாட்டரோட சோர்சஸ் என்ன, அதை எப்படி கன்வென்ஸ் பண்றோம், டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றோம், அந்த ப்ராசஸ். ஓகே, வரிசையா ஸ்கிரீனிங்ல இருந்துச்சு. செடிமெண்டேஷன்ல பிளெயின் அதான் பிரைமரி. செகண்டரின்னு சொன்னா நம்ம கோயாகுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அப்படியே வரிசையா ஃபில்ட்ரேஷன், அதுல ரேபிட் மெக்கானிக்கல் பிரிசிபிடேஷன், பிரஷர் ஃபில்ட்ரேஷன், சாரி கிராவிடேஷனல் மெக்கானிக்கல் பிரஷர் ஃபில்ட்ரேஷன். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து அதுல வந்து டிஸ்இன்ஃபெக்ஷனை ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் மூலமும்
அதுக்கடுத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, குளோரினேஷன் ப்ராசஸ், மைனர், மேஜர் ப்ராஜெக்ட் அப்படின்னு அதுல 2 இருக்கும். அதுவெல்லாம் பண்ணுவோம். அப்படியே கொண்டு வந்து தண்ணி சுத்திகரிச்சு ஃபைனலா கொண்டு வந்து, அதுல சில ஏரேஷன்ஸ் பண்றது, ஃப்ளூ ஃப்ளூரியேசேஷன் பண்றது, அதுக்கடுத்து ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு தான் லாஸ்ட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ரொம்ப கம்மி தான் அதெல்லாம். அதுக்கடுத்து இதுலேருந்து பார்த்தா சீவேஜ். சீவேஜ் சொல்லவே வேண்டியது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் அதான். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட்னா மொத்தமே 7 6 மெத்தட் இருக்கு. எப்படி எப்படின்னா நம்ம சாயில்ல வந்து டி டிஸ்போசல் பண்றோம் அப்படின்னு. அவ்வளதான். இல்லன்னா இவ்வளவுதான் இருக்கு விஷயங்கள். அதுக்கடுத்து இதுல இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்னா ரொம்ப கம்மி தான். ஒரு ஒரு சில விஷயங்கள வந்து நீங்க பார்த்துக்கிட்டா போதும். அதோட டிடென்ஷன் டைம் என்ன? அ அதோட ஃபார்முலாஸ், அதுக்கடுத்து இது ரொம்ப பேசிக்கா வந்து எத எத ரிமூவ் பண்ணுது? ஸ்கிரீனிங்ல இப்ப எத ரிமூவ் பண்றோம்? கிரிச்சாம்பர் மூலமா எத ரிமூவ் பண்றோம்? ஸ்கிம்மிங் டேங்க் மூலமா எத ரிமூவ் பண்றோம்? பிரைமரி ட்ரீட்மென்ட்ல என்ன பண்றோம்? எரேசர் டேங்க்ல என்ன பண்றோம்? செகண்டரி கிளாரிஃபிகேஷன் என்ன பண்றோம்? ஆக்டிவ் ஸ்லட்ஜ் ப்ராசஸ்னா என்ன? அப்படின்னு ஒரு சில விஷயங்கள பார்த்துக்கிட்டா வரைக்கும் போதும். அப்ப என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் அதோட பெரிய விஷயம் இல்ல. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய 65 கொஸ்டின் ஓகேவா? நீங்க எத எத பார்க்குற மாரி இருக்கும் அப்டின்னா, என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் பார்க்கணும். சிஎம்சிபின்னு சொல்லக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து நீங்க பார்க்க வேண்டியது அப்டின்னா, என்ன சொல்லியாச்சா? டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங். இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்டின்னா, அப்ப உங்களுக்கு 65 கொஸ்டின் வரும். அப்ப இது ஒரு 75, இதுல ஒரு 60, இதுல ஒரு 65. டோட்டலா எவ்வளவு சார் அப்டின்னா, 60, 75, 65. அப்ப 140, 60, 200 கொஸ்டின் வந்துரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்ப 443 கோட பொறுத்தவரை நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அப்ப இந்த 443 கோட நீங்க இப்படிதான் 3 பார்ட்டா பிரிச்சு படிக்கணும். இப்படி படிச்சா உங்களுக்கு எளிமையா இருக்கும். நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து நேத்து ஆரம்பிக்க வேண்டிய பேட்ச் வந்து ஒரு சில காரணம்னால நவம்பர் 3 வந்து வச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் போட முடியும். கிளாஸ் முடிச்ச உடனே ஒரு 1 1/2 மாசத்துக்குள்ள நீங்க எக்ஸாம் எழுதுற மாரி இருந்தா தான் நடத்தின கிளாஸ் எஃபெக்டிவா இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு மே மாசம் போல எக்ஸாம் வருது ஏப்ரல், மேல அப்படின்னா, கால்பர் வருது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி தான் போட்டிருக்கு. அதனால வந்து நீங்க வந்து ரொம்ப வொரி பண்ணிக்க வேண்டியதில்ல. சிலபஸ் ரொம்ப கம்மி தான் 443ல. இப்படி சொல்றத நீங்க படிச்சீங்கன்னா, இப்படி ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிரலாம். நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஜேடியூக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வச்சிருக்கோம். 22,527 தான் டெக்னிக்கலுக்கு மட்டும் வச்சிருக்கோம். ஜாயின் பண்ணா நீங்க ஜாயின் பண்ணி படிச்சுக்கிறலாம். இந்த வீடியோல நான் என்ன குடுத்துருக்கேன் முழுக்க முழுக்க அப்படின்னா, நம்மளுடைய கோட் நம்பர் 443 எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும்? அதுக்கடுத்து அடுத்த வருஷத்துக்கான ஜேடியூ எக்ஸாம்க்கு கால்பர் வருது அப்படின்னா, எவ்வளவு வேக்கன்ஸிஸ் வரும்? எப்ப வர வாய்ப்புகள் இருக்கு? அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தபடியா கட் ஆஃப் வந்து முடிவு பண்றாங்க அப்படின்னா, எப்படி கட் ஆஃப் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 350 போஸ்டிங் வர்ற மாரி நம்ம வச்சுக்கிறோம். ஒரு 350 போஸ்டிங் வரப்போதுன்னா, இப்பயே நீங்க பார்த்திருப்பீங்க. 240 கொஸ்டின் போட்டவங்க இருக்காங்க. 245 கொஸ்டின் போட்டவங்க இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 130 டூ 150 போஸ்டிங்ல இருக்கும்போதே. ஆ 230, 35, 240, 245 வரையும் போட்டவங்கலாம் இருக்காங்க. அப்ப இப்பயே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்ச்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து நம்மளுடைய ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டா கேட்டிருந்தாங்க. ஈஸின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மாடரேட்டா கேட்டிருந்தாங்க. ஒரு 70 கொஸ்டின் அடிச்சிரலாம் நீங்க நல்லா பிரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா. ஒரு கவனக்குறைவுனால இருந்துச்சுன்னா, ஒரு 65 கொஸ்டின் வரை நீங்க அடிச்சிருக்கலாம். அவ்வளவுதான். நல்லா பிரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடியவங்க. அந்த அளவுக்கு தான் கேட்டிருந்தாங்க. பேப்பர் 1ங்கிறது ஜெனரல் ஸ்டடீஸ். ஆனா பேப்பர் 2ங்கிறது அப்படியே முற்றிலும் மாறுபட்டதா மாறிருச்சு. அதாவது 200க்கு 200 கொஸ்டின் அடிக்க முடியலாட்டியோட 200க்கு 180 கொஸ்டின் அசால்ட்டா அடிக்கலாம். அந்த அளவுக்கு தான் கேட்டு வச்சிருந்தாங்க. இருந்தாலும் எல்லாருமே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. எல்லாரும் 200க்கு 200 கொஸ்டின் 200, 150 கொஸ்டின் போட்டுற முடியாது. ஒரு சில பேர தவிர்த்து. அது அவங்களோட லக்கா இருக்கலாம். அப்ப நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்க பண்ணுவீங்க. 200க்கு 180 கொஸ்டின் போடுற மாரி தான் இருந்துச்சு அப்டின்னா, அதுல நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டு, ஒரு 5 கொஸ்டின் பண்ணீங்கன்னா 175 போட்டுருக்கலாம். இல்ல ஒரு 3 கொஸ்டின் பண்ணீங்கன்னா 177 போட்டிருப்பீங்க. இல்ல 10 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா 170 வரையும் போட்டிருப்பீங்க. நல்லா பிரிப்பேர் பண்ணவங்கள சொல்றேன். அப்ப இப்பயே நிலவரம் இப்படி இருக்கு. அப்ப அடுத்த டைம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்டின்னா, இதே 240 கொஸ்டின டார்கெட் பண்ணி தான் படிங்க. உங்களுக்கு கண்டிப்பா போஸ்டிங் கிடைக்கும். இதுதான் நான் சொல்றது. இது எல்லாம் எதுக்கு அப்டின்னா, 9 டிபார்ட்மெண்ட் கீழ வரக்கூடிய வேக்கன்சிக்கு சப்ஜெக்ட் கோட் நம்பர் 443 பிரிப்பேர் பண்றதுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து ஒரு கோட் நம்பர் இருக்கு. 509. அதையும் ஜேடியூக்கு தான் நீங்க பிரிப்பேர் பண்ணணும். சிவில் இன்ஜினியரிங்கா இருக்கீங்க அப்டின்னா, அதுக்கும் நீங்க பிரிப்பேர் பண்ணணும். அது எப்படி சார் அப்டின்னா, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குறீங்கல்ல, கோட் நம்பர் 509 இதான் அது. இப்ப இத பொறுத்தவர அதே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஓகே.
என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு சொல்றேன். ஜே மெக்கானிக்ஸ் அதே தான். ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ். அங்க 25 கொஸ்டின் பார்த்தீங்களா? இங்க எவ்வளோ குடுத்துருக்காங்க? 20 கொஸ்டின். அதே தான். உள்ளுக்குள்ளயும் கன்டென்ட் மாத்திருக்க மாட்டாங்க. மாத்திருக்கக்கூடிய இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து அதே என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் தான். அதே சர்வேயிங் தான். அதே கொஸ்டின்ஸ் தான் வெயிட்டேஜ். எஸ்டிமேஷன் காஸ்டிங் அதே தான். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மென்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதே தான் குடுத்திருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள ஆட் பண்ணியிருப்பாங்க. பெரிய விஷயங்கள்லாம் இல்ல. இதுக்குள்ள இந்த CAD இதெல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா பெருசா ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே. அதே தான். ஃபர்ஸ்ட்டு ஒரே இதா இருக்கக்கூடியத பார்த்துருவோம். அதுக்கு அடுத்ததுக்கு வர்றேன். அதுக்கு அடுத்து என்ன குடுத்திருப்பாங்க அப்டின்னா, இந்த பில்டிங் சர்வீஸ்ன்னு குடுத்திருக்காங்கல்ல. ரொம்ப பயந்துறாதீங்க. என்விரான்மென்டல் இன்ஜினியரிங்ல வாட்டர் சப்ளை, சீவேஜ் டிஸ்போசல் ஓகே. அதுக்கடுத்து மெக்கானிக்கல் சிஸ்டத்துல பம்ப்ஸ் என்னென்ன, மோட்டார்ஸ், பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் இதெல்லாம் ஹைட்ராலிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாரி இருக்கும் நீங்க. இந்த வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்னா ஏஇ படிச்சிருந்தீங்கன்னா, அங்க படிச்சிருப்பீங்க. ஏர் கண்டெய்னிங் ஓகே இதெல்லாம். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம், வெர்டிகல் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் இது லைட்டா பார்க்குற மாரி இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எதுல படிச்சிருப்பீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ்ல ஏஇல படிச்சிருப்பீங்க ஒரு சில பேர். அக்வாஸ்டிக்ஸ், பில்டிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இது எல்லாமே. ரினியூவபிள் எனர்ஜின்னு நீங்க பார்க்குற மாரி இருக்கும். இந்த சப்ஜெக்ட்ல நீங்க பார்க்க வேண்டியது எது எது அப்டின்னா, அதாவது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஓகே. ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இது பார்க்கணும். ரினியூவபிள் எனர்ஜி, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழைநீர் சேகரிப்புன்னு சொல்லுவோம்ல அது. ஸ்டோம் வாட்டர் மேனேஜ்மென்ட் உங்களுக்கு சீவேஜ்லயே உள்ளுக்குள்ள வந்துரும். அதுக்கடுத்து இந்த வெர்டிகல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அவ்வளதான். மத்தது எல்லாமே சிஎம்சிபில இருக்கக்கூடியத பாதி, சீவேஜ் அதாவது என்விரான்மென்டல் இன்ஜினியரிங்ல வாட்டர் சப்ளை, சீவேஜ் அதுல இருக்கக்கூடிய பாதி குடுத்துருக்காங்க. அவ்வளதான். நீங்க ரொம்ப பேனிக் ஆக வேண்டியது இல்ல. அப்ப இத வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து டவுன் பிளானிங் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஓகே. இதுல என்ன செஞ்சிருப்பாங்க அப்டின்னா, இத பாருங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே. இந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல படிச்சிருக்கிறது தான் அதுல வரும். டிராபிக் இன்ஜினியரிங், பிரிட்ஜ் இன்ஜினியரிங்ன்னு அது சேர்ந்திருக்கும். அதுல உள்ளது தான் அதுல வந்துரும். அடிஷனலா வந்து ஃபவுண்டேஷன்ஸ் உள்ளுக்குள்ள சேர்த்திருப்பாங்க. ஓகே. ஆ அந்த பிரிட்ஜஸ்ல இருக்கக்கூடியத தான் நீங்க படிக்கணும். அத தவிர்த்து ஃபவுண்டேஷன் ஓரியன்டா பேசிக்கா மினிமம் டெப்த் எவ்வளவு போடணும், டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் என்னென்ன இருக்கு, என்ன டைப் ஆஃப் சாயிலுக்கு என்ன போடணும் அப்படிங்கிறத லைட்டா பார்த்துக்கிறோம் நீங்க. ரயில்வே அங்கேயே குடுத்தது தான் குடுத்திருப்பாங்க. இதுவரையும் பிரச்சனை இருக்காது. இப்ப இங்க வாங்க. இதுல தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மென்ட் பில்டிங் ரூல்ஸ், பில்டிங் பைலாஸ் வந்து ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க அங்கேயே. அதுதான் இது. ரொம்ப பெருசாலாம் பார்க்க வேண்டியதில்ல. அதுக்கடுத்து நம்ம படிக்க வேண்டியது என்ன இருக்கும் அப்டின்னா, இதுல ஆரம்பிச்சு இதுவரையும் புதுசா நம்ம பார்க்குற மாரி இருக்கும். ஓகேவா? இது பார்க்குற மாரி இருக்கும். அடுத்து அடுத்தபடியா வந்து இதுல லாஸ்ட்டா இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் இன்ஜினியரிங் அண்ட் சாயில் மெக்கானிக்ஸ் இது நீங்க பார்த்துருவீங்க. இது பிரச்சனை இருக்காது. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இந்த தியரி ஆஃப் ஆர்க்கிடெக்சரும், ஹிஸ்டரி அண்ட் தியரி ஆஃப் ஆர்க்கிடெக்சர், ஹிஸ்டரி ஆஃப் ஆர்க்கிடெக்சர்ன்னு குடுத்துருக்காங்கல்ல. ஹிஸ்டரி அண்ட் தியரி ஆஃப் ஆர்க்கிடெக்சர்ன்னு குடுத்துருக்கணும். ஓகே. இது. அப்ப இது 2ம் நீங்க புதுசா படிக்கிற மாரி இருக்கும். அவ்வளதான். கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டினுக்கு நீங்க வந்து புதுசா பார்க்குற மாரி இருக்கும். மத்ததெல்லாம் அதுல இருக்கக்கூடியது தான். கோட் நம்பர் 443ல உள்ளது தான் மத்ததெல்லாம். ஒரு 40 டூ 45 கொஸ்டின் தான் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிற மாரி. 40 டூ 45 கூட சொல்ல முடியாது. 35 டூ 40 கொஸ்டினுக்கு தான் நீங்க எக்ஸ்ட்ரா பார்க்குற மாரி இருக்கும். இது எதுக்காண்டி சார் அப்டின்னா 2 டிபார்ட்மென்ட்க்கு தான். ஒண்ணு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மென்ட். பிடபிள்யூடின்னு சொல்றோம்ல அதுக்கும், இன்னொன்னு வாட்டர் போர்ட். ஓகே. வாட்டர் ரிசோர்ஸ் WRT. இது 2க்கும் படிக்கணும். சார் இந்த 2 டிபார்ட்மென்ட்க்காண்டி இத படிக்கலாமா அப்டின்னா, அதுல தான் விஷயமே. உங்களுக்கு அதிக நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் மேல எழுதுனன்னா 9 டிபார்ட்மெண்ட். அதுல அதிக நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் 2ல தான் அதிகம் வரும். ஒண்ணு ஹைவேஸ்ல குடுப்பாங்க. ஹெச்என்டில ஹைவேஸ் ஹைவேஸ் டிபார்ட்மென்ட்ல குடுப்பாங்க. இன்னொன்னு ரூரல் டெவலப்மென்ட்ல குடுப்பாங்க. இது 2லயும் அதிக வேக்கன்ஸி வரும் எப்பயுமே. ஜேடிஓ, ஜேஇ, ஓவர்சியர்ன்னு. அப்படி இல்ல அப்படின்னா, பிடபிள்யூடிலயும், WRTலயும் தான் அதிக வேக்கன்ஸி வரும். இப்படி பார்த்தா நீங்க மாட்டிக்கிருவீங்கல்ல. இப்ப அடுத்த டைம் 350 வேக்கன்ஸி குடுக்குறாங்க அப்படின்னா, 180 வேக்கன்ஸிட்ட இதுல வந்துரும். ஒரு 100 டூ 110 வேக்கன்ஸி தான் இதுல சாரி 100 இதுலயும் ஒரு 150 டூ 160ன்னு வச்சுக்கிறோம். இதுல கூட வாய்ப்பு இருக்கு. இதை விட கம்மியாகலாம். இதுல தான் கூட வாய்ப்பு இருக்கு. ஆட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த வருஷம் இது சம்மந்தமா இருக்கக்கூடிய 550 கோடுக்கே எக்ஸாம் வைக்கலையே. அப்ப அதிலேயே நமக்கு கிட்டத்தட்ட முடிவாயிருச்சா? இந்த வாட்டி வந்து பிடபிள்யூடிலேருந்து, WRTலேருந்து ஜேடியூக்கோ, ஜேஇக்கோ ஆட் பண்ண போறது முடிவாயிருச்சா? அப்ப ஆட் பண்ணா ஹைவேஸ்ல ஆட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ரூரல் டெவலப்மென்ட்ல கம்மி தான் ஆட் பண்றது. பண்ணாலும் மினிமம் வேக்கன்ஸி தான். ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இப்ப ஹைவேஸ்ல வந்து ஆட் பண்ணா ஆட் பண்ணலாம். இப்ப இல்லாட்டி டிசம்பர்ல ஆனுவல் பிளான் விடுறதுனால, அடுத்த வருஷத்துக்கு கூட கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. அப்ப 150 வேக்கன்ஸிக்கு நீங்க இத வந்து என்ன செய்யணும்? கண்டிப்பா அப்ப 509 படிச்சு தான் ஆகணும். வேற வழி இல்ல. அப்ப நமக்கு இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒரு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல கிளாஸஸ் எடுக்க போறோம்னா, 443 கோடு புக்குக்கும் நல்லா கவனிக்கணும். 509 கோட் நம்பருக்கும் தான் சேர்த்து கிளாஸ் எடுக்க போறோம். கண்டிப்பா வந்து இதுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இதுக்கும் பயனுள்ளதா இருக்கும்.
அப்ப அதுக்கான கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் அதுக்கடுத்து வந்து உங்கள செல்ஃப் எவாலுயேட் பண்றது, கரெக்ட்டா வந்து வழிநடத்தி கொண்டு போறது அப்படின்னு எல்லா தரப்பட்ட விஷயமுமே 4 டூ 4 மாசம் இல்ல 5 மாசத்துக்குள்ள இருக்கும் உங்களுக்கு. கரெக்ட்டா 3 டூ 4 மாசத்துல சிலபஸ் முடிச்சுருவோம். 2 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடத்துறதுனால, எக்ஸ்ட்ரா பிளஸ் 1 மாசம் தான் வச்சேன். 4 டூ 5ன்னு சொன்னேன். 3 டூ 4 மாசத்துலயே முடிச்சுருவோம் எல்லாமே. இருந்தாலும் 1 மாசம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். அதுக்கடுத்து ஃபுல்லாவே இங்க டெஸ்ட் ஊத்தி தான் எழுதுற மாரி இருக்கும். 22,527 டெக்னிக்கல் மட்டும் 2 சப்ஜெக்ட் கூட படிக்கணும்னா, பிளஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் சேர்த்து படிக்கணும்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் ஓவரால் வியூ வந்து குடுப்போம். எத பத்தியும் படிச்சா போதும் அப்டின்னா, அதுக்கு ரூ. 2,000 கட்டுற மாரி இருக்கும். இது எதுக்கு அப்டின்னா, டிப்ளோமா ஸ்டாண்டர்ட்ல ஜேடியூ, ஜேஇக்கு பிரிப்பேர் பண்றீங்க அப்டின்னா, அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். நல்லா மைண்ட்ல வச்சுக்கிருங்க. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் எப்ப ஸ்டார்ட் பண்றோம் அப்டின்னா, நவம்பர் 3 ஓகே. நவம்பர் 3 வந்து ஸ்டார்ட் பண்றோம். கரெக்ட்டா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரில உங்களுக்கு ஃபுல் கிளாஸ் முடிஞ்சிரும். ஒருவேள பிப்ரவரி எண்ட்ல உங்களுக்கு கால்பருவம் தரும். 2டே தான். ஒண்ணு பிப்ரவரி எண்ட்ல கால்பருவம் வரணும். இல்ல ஏப்ரல் எண்ட்ல மிட்ல வந்து கால்பருவம் வரணும். 2 இதுல தான் வந்தா அடுத்த வருஷம் கால்பருவம். அதனால அதுக்குள்ள நம்ம பிப்ரவரி மாசத்துக்குள்ளேயே முடிச்சுருவோம் கிளாஸ் ஃபுல்லாவே. ஜேடியூ ஸ்டாண்டர்ட்ல. அதுக்கு அடுத்தபடியா நீங்க பார்க்கும்போது, மார்ச், ஏப்ரல், மே வரை உங்களுக்கு டைம் இருக்கும் படிக்கிறதுக்கு. இது எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, ஏஇக்கு சொல்லல. ஏஇக்கு தனியா செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். முழுக்க முழுக்க நான் வந்து டிப்ளமோ லெவலுக்கு பத்தி தான் சொல்லியிருக்கேன். சிவில் சிவில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, போட்டித் தேர்வு படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களும் சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோல ஒவ்வொரு டாபிக்ஸும் எது எதுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்கணும், எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸோட சொல்ல பார்க்கிறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. இதோட கட் பண்றேன். ஓகே. தேங்க் யூ.